141 சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் இடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷனோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பியிருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதையும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒவ்வொரு சங்கீதத்திலும் தன் வாழ்வின் அனுபவங்களை விவரித்து சொல்லுகின்றார். ஆகவே சங்கீதத்தை படிக்கிற வாசிக்கிற நாம் அதை தியானித்து நம்முடைய வாழ்வுக்கென்றும் அதில் இருக்கிற ஜீவ வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். இந்த சங்கீதத்தில் 10 வசனங்கள் இருக்கிறது. எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 10 வசனங்கள் தான். ஆனால் மிகப்பெரிய முத்தான சத்தியத்தை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தாவீது தன் வாழ்வின் பெரும் பகுதியை வனாந்தரங்களில் கழித்து கொண்டிருந்தார் என்று நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம், வேதமும் சொல்லுகிறது. அவர் வனாந்தரத்தில் சத்துருவால் துரத்தப்பட்டு அலைந்து கொண்டிருந்த நாட்களில் எல்லாம் அவருடைய இருதயம் தேவனை அவர் ஏற்கனவே ஆராதித்தாரே, கர்த்தருடைய கூடாரத்தில் சென்று துதித்து ஸ்தோத்தரித்து அந்த நாட்களை எப்பொழுதுமே அவர் நினைப்பது வழக்கம். பல நேரங்களில் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து நான் அலைந்து திரிகிற அந்த வனாந்தரத்தில் இருந்து என் ஆண்டவரே, நான் உம்மை நினைக்கிறேன் என்று சொல்லுவது, உம்மை ஆராதித்தேனே அந்த நாட்களை நான் நினைக்கிறேன் என்றுதான் அதன் அர்த்தம். நம்முடைய வாழ்வில் ஆராதனை அல்லது தொழுகை அல்லது இதை போன்ற ஐக்கியம் என்பது தேவன் கொடுத்த ஒரு விசேஷ ஆசீர்வாதம். ஆகவே தான் சபை கூடுதலை ஒருவருமே நாம் அசட்டை பண்ணக்கூடாது. சரி, இந்த சங்கீதம் என்ன பின்னணியில் எழுதினார் என்றால், அவர் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த பொழுது தான் ஏற்கனவே தேவனை எப்படி ஆராதித்தேன் என்பதை நினைத்து, அதோடு கூட அந்த வனாந்தரத்திலும் கூட தன் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தன்னை சுத்திகரித்து தேவனிடத்தில் ஏறெடுத்த ஜெபம்தான் 10 வசனங்களில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக தியானிக்க போகிறோம். நம்முடைய தியானத்திற்காக இந்த சங்கீதத்தை நான் 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகிறேன். 1, தாவீதின் உதடுகளின் பலி, வசனம் 1 - 2 வரை. 2வது, தாவீதின் உள்ளத்தின் பலி, வசனம் 3 - 4. 3வது, தாவீதின் ஊக்கமான ஜெபம், வசனம் 5 - 10 வரை. தாவீதுடைய உதடுகளின் பலி, வசனம் 1 - 2 வரை. தாவீதின் உள்ளத்தின் பலி, வசனம் 3 - 4 வரை. தாவீதின் ஊக்கமான ஜெபம். அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்திலே தேவனுக்கு பலவிதமான பலிகளை செலுத்தினார்கள். அதில் மிக முக்கியமான 2 பலி, காலையில் செலுத்தும் பலி, மாலையில் செலுத்தும் பலி. அந்த காலையில் செலுத்தும் பலி, காலையில் 9 மணிக்கு அவர்கள் தேவனுக்கு அந்த பலியை செலுத்துவார்களாம். மாலையில் செலுத்துகிற பலி, அதற்கு பெயர் அந்திப்பலி. அந்த அந்திப்பலியை 3ஆம் மணிக்கு அவர்கள் செலுத்துவார்கள், மதியம் 3 மணிக்கு. அப்படி என்றால் தாவீது வனாந்தரத்தில் அலையும் பொழுது அந்த 9ஆம் மணி வேளை வரும் பொழுது அவருடைய இருதயம் பரிதபிக்குமாம். ஆண்டவரே, நான் காலையில் உமக்கு பலி செலுத்துவேனே என்று ஏங்குவாராம். மாலையில் 3ஆம் மணி வேளை வரும் பொழுது, தேவனே, உமக்கு நான் அந்திப்பலி செலுத்துவேனே, ஆண்டவரே, தூபங்களை நான் ஏறெடுப்பேனே, ஆடுகளை பலியாய் செலுத்துவேனே, துதிப்பேனே, ஸ்தோத்தரிப்பேனே, நான் இப்பொழுதோ வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறேனே என்று நினைத்து கொண்டிருந்த வேளையிலே, நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் தேவனுக்கு ஒரு பலி செலுத்துவேன். அது என்ன பலி? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. ஒருவேளை அன்றைக்கு அசைவாட்டும் பலியை, கைகளை உயர்த்தி தேவனுக்கு நேராக அசைவாட்டும் பலியை செலுத்தி இருக்கலாம். வனாந்தரத்தில் அப்படி செலுத்துவதற்கு எதுவுமே இல்லை. ஆகவே வனாந்தரத்தில் தன் கைகளையே உயர்த்தி அசைவாட்டும் பலியாய் ஆண்டவருக்கு பலிகளை ஏறெடுக்கிறார். முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை நோக்கி
கூப்பிடுகிறேன். கூப்பிடுதல் என்பது உதடுகளின் சத்தம். என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவது. விண்ணப்பம் எப்படியாம்? தூபமாய். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேனே, அதுவே உமக்கு தூபமாய் மாறட்டும். நான் கையெடுக்கிறேனே, கைகளை உயர்த்துகிறேனே, அது உமக்கு அந்திப்பலியாய் மாறட்டும். அப்படி என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூலோகத்திலே நீங்கள் தேவனை நோக்கி செய்கிற ஆராதனை, துதி, ஜெபம் இவைகள் எல்லாவற்றிலும் உங்கள் பாஸ்டரை கூட ரொம்ப கவனிக்கிறார். நீங்கள் என்ன நிலையில் நின்று தேவனை தொழுது கொள்கிறீர்கள், எந்த நிலையில் பாடுகிறீர்கள், எந்த உள்ளத்தோடு பாடுகிறீர்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். நான் இப்பொழுது பலி செலுத்த முடியவில்லை, ஆனால் என் விண்ணப்பமே பலியாய் மாறட்டும். நான் அசைவாட்டும் பலியை செலுத்த முடியவில்லை, என் கையெடுப்பே உமக்கு என்ன செய்யட்டும்? பலியாய் மாறணும். அப்படி என்றால் உங்கள் தனி ஜெபத்திலும் இதை போன்ற ஆராதனையிலும் தேவனை நோக்கி கையெடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை பிரியமான பலியாய் ஏற்றுக்கொள்கிறார். தாவீது தேவனுக்கு பலியிடுவது வழக்கம் என்பதற்கு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அந்த வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்லெகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிடு வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். இது யோனத்தானிடத்தில் தாவீது சொன்ன ஒரு காரியம். தாவீதின் குடும்பம் வருஷந்தோறும் ஆலயத்திற்கு போய் தேவனுக்கு என்ன செய்தார்களாம்? பலியிட்டார்களாம். இந்த ஆராதனைக்கு வரும்பொழுது கூட நீங்கள் குடும்பமாய் வர தீர்மானிக்க வேண்டும், அது ஒரு பலி. சரி, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்போ தாவீதுக்கு எப்போவுமே தேவனுக்கு ஹோல் ஹார்ட்டடா பலி செலுத்தி பழக்கம். நீங்கள் கூட ஆண்டவருக்கு செலுத்துகிற பலி முழு இருதயத்தோடு, பக்கத்தில் யார் இருக்கிறா, அங்கே யார் இருக்கிறா, இங்கே யார் இருக்கிறா, எதையுமே பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று நான் சொல்கிறேன், எப்போ தேவனை தொழுது கொண்டாலும் என்னுடைய முழு சிந்தையும் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் மேல் தான் இருக்கும். நான் அவருக்குத்தான் ஆராதனை செலுத்துகிறேன் என்ற மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு தேவனுக்கு பலிகளை செலுத்த இள வயதிலிருந்தே நான் பழகி கொண்டேன். இன்றைக்கும் அதுதான் என்னுடைய பழக்கமாக இருக்கிறது. நான் முழு மனதோடு, இந்த தாவீது முழு பலத்தோடு நடனம் பண்ணினானே, அதை போல பலி செலுத்த வேண்டும். சரி, தாவீது தன்னுடைய ஜெபங்களையும் தன் கைகளை ஏறெடுக்குதலையுமே பலியாய் செலுத்தினாராம். அதே போல அவருடைய குமாரனாகிய சாலமோன், நான் என் தகப்பனுக்கு சளைத்தவர் அல்ல என்று சொல்லும்படி அவர் தேவனுக்கு எப்படி பலி செலுத்தினார் என்று ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோடே கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கைக்கும் கணக்குக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். தாவீது செலுத்தினதை விட சாலமோன் செலுத்தின பலிகள் அதிகம். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், உங்கள் தாயும் தகப்பனும் தேவனை சேவித்ததை விட நீங்கள் அதிகமாய் தேவனை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் அம்மா ஜெபம் பண்ணதை விட நீ அதிகம் ஜெபிக்கணும். உங்களுடைய தகப்பன் தேவனை சேவிக்கிறதை விட நீங்கள் அதிகம் சேவிக்க வேண்டும். சரி, இதுதான் தாவீது அவர் செலுத்தின உதடுகளின் பலி. 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சரி, உதடுகளில் இருந்து பலி வருகிறது. அந்த பலியை தேவன் ஏற்க வேண்டும் அல்லவா? எந்த பலியை ஏற்பார்? எப்படினாலும் பாடிக்கலாம், எப்படினாலும் ஆராதிக்கலாம், எப்படினாலும் இசை வாசிச்சுக்கலாம், தேவன் ஏற்றுக்கொள்வார் என்பதல்ல. அங்கே ஆண்டவர் ஒரு கட்டுப்பாடை வைக்கிறார். கர்த்தாவே, என் உதடுகளை என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்கள் தங்கள் உதடுகளின் வார்த்தைகளில் கவனமாயிருக்க வேண்டும், வாயின் வார்த்தைகளில் கவனமாயிருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் 4 காரியத்தை சொல்றாரு. ஆண்டவரே,
என் உதடுகளை என்ன செஞ்சிருங்க, காவல் வச்சிருங்க. அதே போல் என் வாய்க்கு என்ன வச்சிருங்க, காவல் வச்சிருங்க. என் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நான் உங்களை ஆராதிக்கிறவன், நான் ஜெபிக்கிறவன், நான் கவனமாய் பேச வேண்டும் சொல்லிட்டு 4வது வசனத்தை சொல்கிறாரு, என் இருதயத்தை ஆண்டவரே துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டிடாதீங்க. நான் உங்களுக்கு துதி செலுத்துகிறவன், பலி செலுத்துகிறவன். என் ஹார்ட் பியூராக இருக்கணும் ஆண்டவரே. ஆராதனைக்கு வரும்பொழுது நம்முடைய இருதயம்லாம் சுத்தமாக இருக்கணும். அதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கணும். அதோடு கூட சொல்லுகிறார், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் சாப்பிட மாட்டேன் என்றால் நான் உலகத்தோடு ஒத்துப்போகவே மாட்டேன் ஆண்டவரே, நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் ஆண்டவரே. ஐ எம் கான்செக்ரேட்டட் ஃபார் த லார்ட். தேவனுக்காக பிரிக்கப்பட்டவன், பிரிக்கப்பட்டவள். ஆகவே சுத்த உதடு, சுத்த வாய், சுத்த இருதயம், சுத்த வாழ்வு, இதோடு தான் நான் அவங்களை ஆராதிப்பேன். அப்போது அவருடைய உதடுகளின் பலி அவருடைய உள்ளத்தின் பலி சொல்லிட்டு சொல்கிறார் 5வது வசனத்தில், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா நீதிமான்கள் எனக்கு சொல்லட்டும். சில வேளைகளில் யாராவது நம்மளை சில காரியங்களை பாயிண்ட் அவுட் பண்ணால் உடனே என்ன வருது, உள்ளுக்குள் இருந்து ஒரு சர்ப்பம் சீறுவது போல நமக்குள்ள என்ன வருது, கோபம் வருது. ஆனால் இவர் சொல்கிறாரு, என் தலையில் கொட்டட்டும் ஆண்டவரே, என்னை கொட்டி என்னை திருத்தட்டும் ஆண்டவரே. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? நம்ம செய்கிற தவறை நமக்கு சுட்டி காட்டுறதுக்கு 4 பேரை கர்த்தரை வச்சிருக்கிறாருன்னா தட் இட் செல்ஃப் இஸ் எ பிளஸ்ஸிங். நன்றி ஆண்டவரே, என்னை சுட்டி காட்டினாங்க. சொல்கிறார், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டு நாளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. புலம்பல்ல ஒரு வசனம் இருக்குது, புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 40-41வது வசனம் வாசிக்கலாம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். எதை ஏறெடுக்கணுமா? கைகளோடு கூட எதையும் ஏறெடுக்கணும், இருதயத்தையும் ஏறெடுக்கணும். இருதயத்தை ஏறெடுக்கும் பொழுது சில வேளைகளில் தான் நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகள் நமக்கு தெரியும். பல வேளைகளில் சிலர் நம்மளை குட்டி, உன் இருதயம் இந்த இடத்துல சுத்தமாக இல்லை, நீ சுத்தமாகன்னு சொல்லும் பொழுது நம்மை சுத்திகரித்து கைகளோடு இருதயத்தை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது அதுவே உகந்த பலியாக இருக்கும். சரி, இதுதான் இந்த சங்கீதத்தின் 2வது பகுதி. 3வது பகுதி தாவீதுடைய ஊக்கமான ஜெபம். சில ஜெபங்களை பண்றாரு. 6வது வசனம், அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். அதாவது தாவீதுக்கு விரோதிகள் இருந்தாங்க, அவங்களுக்கு சில நியாயாதிபதிகள் இருந்தாங்க, அவங்க அநீதியாக நியாயம் செஞ்சாங்க. ஆனால் அவர்களை ஆண்டவர் தள்ளி போடும்போது இவங்கெல்லாம் ஓடி வந்து, டேவிட், உன்னை போல ஒரு ராஜா யாரு, உன்னை போல ஒரு நியாயாதிபதி யாரு, நீ சொல்லு தாவீது, நாங்கள் கேட்குறோம் என்று வந்து நிற்பார்களாம். எங்கே ஆதாரம் இருக்குது? 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே சவுல் மரித்த பின்பு இஸ்ரவேல் யூதா கோத்திரங்கள் எல்லாரும் தாவீதுட்ட வந்து நின்று, தாவீது, நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னார். முதல் வசனம் வாசியுங்கள். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். அடுத்த வசனம், சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாக இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். பாருங்க, சவுல் இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் சவுலை ராஜாவா வச்சிருந்தாங்க, சவுல் ஆளுகை செய்தார். சவுல் தள்ளுண்டு போன உடனே எல்லா ஜனமும் யார்கிட்ட வந்து நிற்கிறாங்க? தாவீதுட்ட. நீ எங்கள் எலும்பில் எலும்பும் எங்கள் மாம்சத்தில் மாம்சமான தாவீதே, நீதான் அப்போ சவுல் ராஜாவா இருக்கும் பொழுதே நீதான்ப்பா எங்களை நடத்திட்டு போன. இப்போ நாங்கள் எல்லாம் வந்து நிற்கிறோம், உன் வார்த்தையை கேட்க வந்து நிற்கிறோம், உன் ஆட்சிக்கு கீழே வர விரும்புகிறோம், உன் நியாய தீர்ப்பு எங்களுக்கு வேணும்னு வந்து நிற்கிறோம், எங்களை ஆண்டுகள் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப நாள் இந்த வசனத்தின் அர்த்தம் புரியல, ஆனால் கர்த்தர் விளங்க வைத்தார். சரி, அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, பூமியில் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஐ ஆம் இன் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். நான் ஆபத்தில் இருக்கிற ஆண்டவரே, ஒரு பாதாளம் எனக்கு நேராக திறந்திருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலைமையில் நான் இருக்கிறேன். வசனம் அடுத்து சொல்லுது, ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. இந்த காலை வேளையில் இக்கட்டு நேரத்தில் இருக்கிறீங்களா? சஞ்சலத்தில் இருக்கிறீங்களா? பாதாள வாய்க்கு நேராக என் எலும்பெல்லாம் திறந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்களா? ஒரு வியாதியின் கொடுமையில் இருக்கிறீங்களா?
வசனம் சொல்லுது, ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் யாரை நோக்கி இருக்குது? நான் உங்களை நோக்கி இருக்கிறேன்ப்பா. நான் உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே. என் ஆத்துமாவை வெறுமையாய் விடாது. என்ன ஒரு உள்ள உடைஞ்ச ஒரு ஜெபம் பாருங்க. இந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவர்கள் வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக. எல்லாரும் இந்த கடைசி பகுதியை வாசிங்க. துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்களுக்கு விரோதமான வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படும், நீங்களோ தப்பி கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. உதவி செய்கிற ஒரு ஆண்டவர், பதில் கொடுக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரனின் அனுபவத்தை எங்களுக்கு பாடமாய் எழுதி வைத்தீர் ஐயா. நாங்களும் ஆண்டவரே இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களுக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் உதடுகளின் பலி, எங்கள் உள்ளத்தின் பலி, எங்கள் ஊக்கமான ஜெபம் எல்லாவற்றையும் நீர் கேட்கிறதற்காய் நன்றி. இப்பொழுதும் யாராவது உள்ளம் உடைந்தவர்களாய், நான் இந்த சோதனையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவேனா, கடந்து போவேனா என்று சொல்லி கலக்கத்தோடு இருப்பார்கள் என்றால், நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு இந்த சூழ்நிலைகளுக்கு தப்பி கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.